TNEA கட் ஆஃப் அனலைசஸ் 2025. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய மிக முக்கியமான கனவு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ். சரி, ரைட்டு. அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எனக்கு கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும்? லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம்பா. லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னுடைய அனலைசிஸ்னா என்ன சார் அர்த்தம்? லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அந்த 16th சீட்டுக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த காலேஜில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த கோர்ஸுக்கு அப்படின்னா நான் அதைத்தான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறேன்னா அனலைசிஸ் பண்ண போறேன். அதனால தான் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்து இந்த காலம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக என்ன எழுது போனீங்கன்னா கோர்சஸ் எழுதி போடுவேன். இது ஃபுல்லாக என்னதுன்னு கேட்டால் என்ன கேட்டகரியில் அப்புறம் என்ன இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் மீன்ஸ் 2024ல அப்புறம் அதை ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில இந்த கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யார் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலான்னு கேட்டா நீங்க ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஒவ்வொரு டாப் மோஸ்ட் காலேஜுக்கும் நான் வந்து என்ன செய்ய போறேன்னா அனலைசிஸ் பண்ணி போட வரேன். அதுல நம்பர் 1 காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் கட் ஆஃப் எல்லாத்தையும் அந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா என்ன செய்ய போறேன்னா அனலைசிஸ் பண்ண போறேன். எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்ட் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்ஜினியரிங். மொத்தம் இத்தனை இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இதை எத்தனை கேட்டகரிஸா பிரிச்சு உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓசி, பிசி, பிசிஎம். ஓசி ஓப்பன் காம்படிஷன், பிசி பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம், எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சிஏ ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர், எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப். ஸோ இத்தனை கேட்டகரியில பிரிக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல 2024ல லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருந்துச்சுன்னா ஓசினா 195, 191.5, 193.5, 188.45, 184, 164. ஐ திங்க் நமக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் வேல்யூ தெரியும்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த கோர்ஸனுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. சிவில் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடியது தான் சிவில் இன்ஜினியரிங். 193, 190, 192, 187, 183, 173.5 அண்ட் 177.5. ஆக்சுவலா அந்த கேட்டகரி வைஸ் பார்க்க நேரம் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு தான் யார் அனலைசிஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க அனலைசிஸ் பண்ண போறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடியதுன்னு கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா 200, 200, 199.5, 199.5. இதுல என்ன சார் மீனிங்கு? இப்ப 200னா என்னப்பா அர்த்தம்? 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்குன்னா அந்த 60 சீட்டுமே என்னன்னு கேட்டோம்னா 200 அவுட் ஆஃப் 200 இது. அப்புறம் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கவுன்சிலிங் போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எந்த கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போய் உட்கார்ற பசங்க எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி, டவுட்டே கிடையாது. அப்புறம் என்ன 198.5, 188.5. EEE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ, அதுக்கடுத்து EEE. இந்த 3 கோர்ஸுக்குமே ஹெவி காம்படிஷனா இருக்கும். எங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி பாத்தீங்கன்னா 200, 200, 200, 199.5, 198, 197.5. இது எல்லாமே லாஸ்ட் கட் ஆஃப்னு சொல்றாங்க.
ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் இவ்வளவுனா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு சார் இருக்கும்? ஆமாப்பா, அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் இந்த 3 கோர்ஸ் தான் மெயின். என்னென்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ. இதுக்கு அடுத்துதான் மற்ற கோர்சஸ் எல்லாமே. அப்படி என்ன பார்த்தீங்கன்னாலே தெரியும். 195.5, 188, 176 எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கே 171 வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் இந்த கோர்ஸ்ல என்ன செய்யும் கேட்டீங்கன்னா சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஜியோ இன்ஃபர்மேட்டிக் 191, 188.5, 188.5, 187.5, 179.5, 159.5 and 155.5. So same industrial engineering 189, 184.5, 185.5, 179.5, 169.5, 148. ஆக்சுவலா அந்த கோர்ஸ் சூஸ் பண்றாங்களா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், நம்ம பிசி கேட்டகரியில இருக்கும். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல பிசி கேட்டகரியில லாஸ்ட் இயர்ல 2024ல 184.5 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சீட்ஸ் அவைலபிளா இருந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ சொல்றேன்ல, அதே மாதிரியே ரொம்ப காம்படிஷனா இருக்கக்கூடியது ஐடி டிபார்ட்மெண்ட். 199, 198.5, 198, 198, 191.5, 176 and 182.5. ஆக்சுவலா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்சஸ்லாம் ஹெவி காம்படிஷன் பா. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ, இசிஇ, ஐடி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 195க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா தான் இந்த கோர்சஸ் எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 195 கூட சொல்லக்கூடாது, 198க்கு மேல. நான் ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்துருச்சுன்னு கேட்டா 199 தான் இருக்கு. அப்புறம் என்ன? மெட்டீரியல் இன்ஜினியரிங், 187.5, 182, 184, 176.5, 171.5, 173. அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆக்சுவலா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட் தான். எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 195.5. ஆனா என்ன, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 195க்கு மேல இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஆனா மற்ற கோர்சஸ்ல எப்படின்னு கேட்டா 198க்கு மேல இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும். அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 195.5, 193.5, 191, 191.5, 182.5, 168. ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு வரக்கூடிய கட் ஆஃபையும் இந்த கட் ஆஃபையும். ஓகேவா? மைனிங் இன்ஜினியரிங் 187, 181.5, 174, 175, 170.5, 163. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. 186, 179, 182, 179.5, 165, 136.5 and 135. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் வச்சிருக்காங்க. 181.5, 170.5, 173, 171.5, 162, 131. ஆக்சுவலா இது எல்லாமே இந்த டேபிள் காலமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அனலைசிஸ். லாஸ்ட் இயர் 2024ல அண்ணா யூனிவர்சிட்டி சிஜில ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும், இதை வச்சு உங்களுடைய கோர்சஸ் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா அனலைசிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.